இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு தவறு, ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் தவறு செய்தவன் யார் அதை மட்டும்தான் பார்க்கணும். தவறு செய்தவன் எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன், இது குறித்த பேச்சுக்கே இடமில்லை. தவறு யார் செஞ்சாங்க, தவறு செய்தவன் தண்டிக்கப்படணும். குர்ஆன் அதைத்தான் சொல்லும். குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த அழகான வசனம், முஸ்லிம்கள் எல்லா ஜும்மாக்களிலும் கேட்கிற வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் நீதியை நிலைநாட்டுமாறு ஏவுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் 3 விஷயங்களை ஏவுறான், 3 விஷயங்களை தடுக்கிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி. இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் குறைஷிகள், மக்காவுடைய காஃபிர்கள், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, முஹம்மது அவர்களே, உங்கள் மார்க்கத்தை நாங்கள் ஏற்காதிருக்க பல காரணம் உண்டு. ஆனாலும் இந்த ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், தஅவுத இலா மகாரிமில் அஹ்லாக் வ மஹாசினில் அஅமால், நீங்கள் மிகச்சிறந்த நற்குணத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள், சிறந்த அமல்களின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள் என்று இந்த ஒரு வசனம் குறித்து மக்கா காஃபிர்கள் சொன்னாங்க. குர்ஆன் முழுக்க நீங்க பாருங்க, எல்லா இடங்களிலும் குர்ஆன் சொல்லும், நீங்கள் கவ்வாமீன பில் கிஸ்தி, நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருங்கள். இன்னொரு இடத்துல ஷுஹதா பில் கிஸ்தி, நீதிக்கு சாட்சியா இருங்க. வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, தவறு முஸ்லிம் செஞ்சாலும் சரி, நீங்க நீதியை தான் நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் திருமறை காட்டுகிற, எல்லா இடங்களிலும் வழிகாட்டுகிற வசனங்கள் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே, மதீனாவிலே அமைத்திருந்த அந்த இஸ்லாமிய அரசும் அப்படித்தான். அங்க யூதர்களும் இருந்தாங்க, சிறிய அளவில் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. எல்லாம் இருந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு ஆட்சி செஞ்சாங்க. இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு முசீபத்து. சில நேரங்களில் பெரும்பான்மை மக்கள் கொஞ்சமா இருக்கிற மக்கள் மீது பழி போட்டுருவாங்க. ஒரு முறை மதீனாவிலும் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. ஒருவர் திருடிவிட்டார், ஒருவர் திருடிட்டார். அவர் திருடியதை யாரோ பார்த்து விடுகிறார்கள். அவர் திருடிய பொருளை ஒரு யூதருடைய வீட்டில் போட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அப்போ திருடப்பட்ட பொருள் எங்கே கிடைக்குது, ஒரு யூதனுடைய வீட்டில இருந்து கிடைக்குது. உடனே மக்கள் பழி போட்டாங்க. இங்கும் கூட அப்படியெல்லாம் நடப்பதுண்டு. கொலை செய்து விட்டு முஸ்லிம்களுடைய பகுதியில் போட்டுட்டு முஸ்லிம்கள் கொலை செஞ்சாங்க என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். இப்படி தான் நடந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த யூதர் தான் கொலை செஞ்சாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா சில நேரங்களில் வெளிப்படையான சூழல் என்ன, அதை வைத்து தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை இந்த யூதர் தான் திருடி இருப்பாரோ என்று அவங்க தண்டனை கொடுக்கலாம். அப்படிங்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி, நபியே, நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறோம். லிதஹ்கும பைனன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நேர்மையாக தீர்ப்பளிக்க வேண்டும். வலா தகுல் லில் ஹாயினீன ஹஸீமா, துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் வாதாடக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். இங்க துரோகம் நடந்திருக்கு. திருடியது முஸ்லிம், திருடிய முஸ்லிமா அல்லாஹ் துரோகிங்கிறான். அவர்களுக்கு நீங்க சார்பா மாறிடாதீங்க, திருடியது யூதர் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆயத்து இறங்குது. அது தொடர்ந்து வரக்கூடிய ஆயத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திருடியவர் முஸ்லிம், அவருக்கு நீங்க வாதாடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். வலா துஜாதில் அனில் லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும், இப்படி திருடிவிட்டு துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் இங்க வேண்டுமானால் வாதாடலாம், மறுமையில வாதாட முடியாது என்ற வசனங்கள் இறங்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரை விடுவிக்கிறாங்க. நீ நிரபராதின்னு சொன்னாங்க. இப்படி திருமறை இறங்கிய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஒரு அநியாயமா பழி போடப்பட்டா தவறு யார் செஞ்சாங்க அதைத்தான் பார்க்கணும். இனவாதம், மதவாதம் இஸ்லாத்துக்கு இடம் இல்லை. ஒரு போர்ல ஒரு அன்சாரி தோழருக்கும் ஒரு முஹாஜிருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில அன்சாரிகளை உதவிக்கு அழைக்கிறார், முஹாஜிர்களை உதவிக்கு அழைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது என்னப்பா அறியாமை கால அழைப்பாக இருக்கிறது. யார் தவறு செய்தார்கள், தவறு முஹாஜிர் செஞ்சா அவரை முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சேர்ந்து தண்டிக்க வேண்டும். தவறு ஒரு அன்சாரி செய்திருந்தால் அவரை அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சேர்ந்து தண்டிக்கணும். தப்பு செஞ்சவன் யாருன்னு சொல்லுங்க, அவர் முஹாஜிரா அன்சாரியா என்று இப்படி பிரிக்காதீர்கள். இதுதான் இனவாதம் சொன்னாங்க. அரபியில இனவாதத்திற்கு அசவியா என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அசபியத் என்பது அறியாமை கால முழக்கம். இந்த அறியாமை கால முழக்கத்தின் பக்கம் அழைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. பிறகு விளக்கம் சொன்னாங்க, இனவாதம்னா என்ன? தன் சமுதாயம் செய்யக்கூடிய அநீதிக்கும் துணை போவது இனவாதம். தன் சமுதாயம் என்பதற்காக அவங்க செய்யக்கூடிய எல்லா அநீதி தவறு அதுக்கெல்லாம் துணை போறது தான் இனவாதம். இதுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. எல்லா காலத்திலையும் முஸ்லிம்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு வழக்கு வருதுன்னா சில நேரங்களில் வழக்கு முஸ்லீம் ஒரு தரப்புல இருப்பார், இன்னொரு தரப்புல முஸ்லீம் அல்லாதவர் இருப்பார். இஸ்லாமிய நீதிபதிகள் ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு சாதகமாக வழக்கின் போக்கை கொண்டு போனதாக சரித்திரமே கிடையாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஒரு கிறித்தவ பெண்ணுடைய உரிமை பறிக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய உரிமையை மீட்டு தராத வரை ஒரு இரவு கூட என்னால் உறங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு கிறித்தவ பெண்ணுடைய உரிமை பறி போயிடுச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய அந்த உரிமையை மீட்டு தராத வரை எனக்கு உறக்கமே வராது என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க. இப்படித்தான் எல்லா காலத்திலையும் முஸ்லிம்கள் இருந்தாங்க. யாரும் யாருக்கும் அநீதி இழைக்கலாம் முடியாது, நம்ம தான் அதிகமாக இருக்கிறோம் என்றெல்லாம் இஸ்லாத்தில் அறவே இடமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு இடமளிக்க மாட்டாங்க. இன்னும்